வேளமிளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் ஞான பயணம் என்று பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். கடந்த பதிவில் மயானம் என்பது எது என்பதை ஓரளவு கூறியிருந்தேன். அது புறத்தே இருப்பது, அது ஒரு நிலை. ஞானிகளும் யோகிகளும் கூறியது சிவபெருமான் நடனம் புரிகிற இடம் என்கிற மயானம், திருக்கட்சி மயானம் என்றெல்லாம் கூறுவார்கள். இப்படி பல ஊர்களுக்கு இந்த சோழ மண்டலத்திலே மயானம் என்று பெயருடைய ஊர்களெல்லாம் இருக்கிறது. அவர் நடனமாடுகிறது எல்லா உடம்பும் சுடலைக்கு இரையாகக்கூடிய விறகு. இந்த உடம்பிலே அக்னி, யோகாக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த யோகாக்னி புருவ நடுவிலே யோக நிலையில் சுடர் விட்டு பிரகாசிக்கும் போது மூலாதாரத்தில் அடங்கி கிடந்த அந்த அக்னி வெளிப்பட்டு பிரகாசிக்கும் போது இந்த சுடலை என்ற உடம்பிலே இறைவன் ஆடுகிறார். அதுதான் மசானம் என்று கூறுவது. இங்குதான் காளி தேவியினுடைய நடனமும் இருக்கிறது. இந்த உடம்பு அவர்கள் இருப்பதால் இது வாழ்கிறது, அவர்கள் போனால் இது சவமாகிறது. ஆகவே இந்த பிணக்காடு அவர் போமிடமே என்று ஞானிகள் கூறுகின்றார்கள். ஆயும் புகழ் தில்லை அம்பலவாணர் அருகில் சென்றால் பாயும் இடம் கடிக்கும் அரவம் பின்தொடர்ந்தால் பேயும் பெருந்தலை பூதங்களும் பின்தொடரா நிற்கும் போய் என் செய்வாய் மனமே பிணக்காடு அவர் போமிடமே என்று மிக சூட்சுமமாக வைத்து இதை கூறியிருப்பார்கள். மறைகளெல்லாம் ஆய்ந்து காண முடியாத புகழ்த்தில்லை அம்பலவாணரை நீ விரும்பி செல்ல விளைகிறாய். மனம் அம்பலவாணனாகிய அந்த இறைவனை, அம்பல கூத்தனை நாடுகிறது என்று தனக்குத்தானே சொல்லி என்ன செய்யப் போகிறாய்? போய் அவரை தேடி அலைகிறாய். தேடி அலைந்தால் அவர் என்ன செய்கிறார் என்றால், அருகில் சென்றால் பாயும் இடமும். அவர் காளை மாட்டிலே இருக்கிறார். அருகில் சென்றால் இடம் மாட்டால் தாக்கப்பட வேண்டிய நிலை வரும். பாம்பு வேறு கழுத்தில் கிடக்கிறது, கடிக்கும் அரவம். இத்தனை இடர்களையும் தாண்டி அவரை பின்தொடர்ந்து சென்றால் பிணக்காடு அவர் போமிடமே, பிணங்கள் நிறைந்த பகுதியில் அவர் இருக்கிறார் என்று மேலோட்டமாக இதற்கு நமக்கு பொருள் தெரிகிறது. இந்த நந்தி என்பதே என்ன என்பதெல்லாம் யோக விளக்கங்கள், அதை நான் தனியாக கூறுகிறேன். 4 கால்களை உடைய தர்மத்திலே அவர் ஆரோகணிக்கிறார் என்று இதற்கு விளக்கங்கள் இருக்கிறது. பாம்பு என்பது குண்டலினி பாம்பை வசப்படுத்தி இருக்கிற ஒரு நிலையைத்தான் பாம்பு நாகாபரணம் என்று, வாசியை கட்டுப்படுத்திய நிலை, வாசி அவருடைய கைக்குள் இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக நாகாபரணமும். இப்படி ஒவ்வொன்றும் தாத்பரியங்கள், அது வேறு ஒரு பொருள் உடையவை. அதுபோல இந்த பிணக்காடு என்பது இந்த ஜனசமூகம் என்று சகலவிதமான பிராணிகளும் பிணக்காடுகள்தான். அது சிவம்தான் அந்த பிணக்காடிலே, பிணங்களிலே சிவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் அது பிணக்காடிலே இருக்கிறார், அவர் சுடுகாட்டிலே இருக்கிறார். சுடுகாடு என்பதை, இந்த உடல் என்பதை சாமானிய மனதால் உணர்ந்து கொள்வது கடினம். வெகுகால நீண்டகால பிறவியினுடைய பயனால் அந்த இறையருள் மெய்ஞானம் துளிர்த்தவர்களுக்கு அன்றி இதுபோன்ற செய்திகளினுடைய உண்மையை அவ்வளவு எளிதில் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே நான் இதை தகவலாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு உண்மை விளங்கிவிடும். இந்த புறத்தே இருக்கிற மயானங்களிலும் பல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்று அதைத்தான் அநேகர் அதை சொல்லிக்கொண்டு மயானம் என்று, இதைத்தான் ஆதிசங்கரர் காலம் முதல் அவர் காபாலிகர்களை கண்டனம் செய்தார். எத்தனையோ உள்ளே இருக்கிற வழிகளை விட்டு இப்படி முரட்டுத்தனமான வழிகளிலே போகாதீர்கள் என்று காபாலிகர்களை அவர் கண்டனம் செய்த காலத்தில், காபாலிகன் இவருடைய உடலையே பலி கேட்டான் என்பதை அநேகர் விவரம் தெரிந்தவர்கள் தெரிந்திருப்பார்கள்.
ஒரு காபாலிகன் இவர் அத்வைதத்தை சொல்லிக்கொண்டு ஞானத்தையும் பக்தியையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய துன்பமாக இருக்கிறது என்று வடதேசத்தில் ஒரு காபாலிகன் இவரை சந்தித்து, "சந்நியாசியே, உம்மிடம் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது" என்று கேட்டான். சரி, என்னப்பா வேண்டும் என்று இவர் கேட்டதற்கு, "உம்முடைய தலை எனக்கு வேண்டும்" என்றான். "நான் ஒரு வேள்வி நடத்துகிறேன். அதில் ஒரு குறிப்பிட்ட இளம் சந்நியாசிகள், பிரம்மச்சாரி சந்நியாசிகளை பலி கொடுத்து கொண்டு வந்தால், எனக்கு காளி, பைரவர் எல்லாம் சித்தியாகி எனக்கு மந்திர சித்தி கிடைத்துவிடும். அதற்கு ஒரே ஒரு தலை தேவைப்படுகிறது. உங்களுடைய இவரை பல வழிகளிலும் மடக்க முயன்று முடியாமல் போன காரணத்தால் அவரிடமே யாசகமாக பெற்றுவிடலாம் என்று முடிவு செய்து அவருடைய தலையை கேட்டார்கள். "அதற்கென்னப்பா, என்றோ ஒரு நாள் அழிந்து போகிற இந்த உடல், நாளை இதே வனத்திற்கு இந்த நேரத்திலே வா. அங்கே நான் ஆழ்ந்த சமாதியில் இருப்பேன். அப்போது என் தலையை நீ வெட்டி எடுத்து கொண்டு செல்லலாம்" என்று அவர் கூறிவிட்டார். சரி, இவனுக்கு வந்த வேலை எளிதாக முடிந்தது என்று இந்த காபாலிகன் சென்று விட்டான். அவருடைய கூட்டத்திலே போய் அதையும் கூறினான். மறுநாள் அதே நேரம் வந்தது. இவர் ஆழ்ந்த சமாதியில் இருந்தார். இவன் அவருடைய கழுத்தை வெட்டுவதற்கு முயன்றபோது, இவருடைய சீடர்களில் ஒருவர், அவருடைய பெயர் இப்போது எனக்கு உடனடியாக நினைவுக்கு வரவில்லை, நீண்ட காலம் நினைவில் இருந்தது. அவர் எங்கிருந்தோ வந்தவர், மிகப்பெரிய உக்கிரமான ஆவேசத்தோடு பாய்ந்து இந்த காபாலிகன் மேல் விழுந்து பாய்ந்து அவனை கைகளாலேயே அவனுடைய வயிற்றை கிழித்து அவனை உடனடியாக கொன்று, அவர் என்ன செய்கிறோம் என்றே அவருக்கு தெரியவில்லை. தெரியாமல் இந்த தருணத்தில் அவர் எங்கோ இருந்தவர் உடனடியாக பாய்ந்து வந்தவர், அப்படியே அந்த காபாலிகனை பற்றி இழுத்து போட்டு வயிற்றையும் மார்பையும் கிழித்துவிட்டு அவனை கொன்று விட்டார். நேரம் கடந்து கண்விழித்த சங்கரர் இந்த காட்சிகளை பார்த்தார். தன்னுடைய சீடர் ஒன்றும் அறியாமல் அப்படியே விழித்தபடி இருக்கிறார். காபாலிகன் இறந்து கிடக்கிறார். அதன் பிறகு அவர் எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு நிலை பெற்ற ஞானி என்பதால் தன்னுடைய சீடரிடம் கேட்டார். அவருக்கு என்ன நடந்ததென்றே அந்த சீடரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அந்த நிலையில் அவர் கேட்டாராம், "நீ நரசிங்க பெருமானை வழிபாடு செய்தாயா உன்னுடைய இளமை காலங்களிலே?" என்று அவர் கேட்டதற்கு அந்த சீடர், "ஆம், நான் நரசிங்கத்தை வழிபாடு செய்தேன்" என்று அவர் கூறியிருக்கிறார். என்ன நடந்தது என்றால், இவருடைய உயிரை பறிக்கிற நேரத்தில் நரசிங்கத்தை இவர் வழிபட்ட காரணத்தால் நரசிங்கம் இவர் உடம்பிலே புகுந்து கணப்பொழுதில் அங்கு வந்து அந்த காபாலிகனை, அது ஒரு சிங்க உருவம் போன்று இவர் மாறி நகத்தால் வயிற்றையும் மார்பையும் கிழித்து 2 துண்டுகளாக பிரித்து இரத்த வெள்ளத்திலே அவனை மூழ்கடித்து கொன்றது. இது இவருடைய வாழ்விலே நடந்ததாக சரித்திர குறிப்புகள் இருக்கிறது. அதனால் மாந்திரீக சித்திகளுக்காக மயானத்துக்கு வருபவர்களை நானே பார்த்திருக்கிறேன். இருளிலே இந்த கோழி திருடுவதற்கு கிராமங்களிலே வருவதைப் போல அப்படியே பதுங்கி பதுங்கி வரக்கூடிய ஆள்கள். நான் ஒருவன் அங்கே தனித்து இருந்தால் அவனுக்கு இவன் மந்திரவாதியா என்று சந்தேகம் வந்தவர்களெல்லாம் உண்டு. அதன் பிறகு நான் என்னுடைய போக்கை பார்த்துவிட்டு அவன் அங்கே ஏதோ தேடுவது எடுப்பது என்று. இவர்களுக்கு மயானத்தில் வேலை இல்லை. சாதாரணமாக என்னை போன்றவன் வேறு புகழற்று போய் அங்கே போய் கிடக்கிறோம், அல்லது ஞானத்தை தேடி போய் அமைதிக்காக அங்கே இருக்கிறோம். இந்த மாந்திரிகர்கள் அங்கே சில பொருள்களை சேகரித்து அற்ப சக்திகளை வசியப்படுத்தி பல தேவதைகளை வசியப்படுத்துவதற்கு இந்த சுடலை மிக மிக பயன்படுகிறது. அங்குள்ள எலும்புகள், தலை எலும்பிலிருந்து கால் எலும்பிலிருந்து ஒவ்வொன்றிற்கும் மாந்திரிக சாஸ்திரம் விளக்கம் கொடுக்கிறது. அதை பின்னாள்களிலே பல பிறவிகளிலே இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தவை ஒரு மனதின் ஓரத்திலே தான் இருக்கும். அதன் பிறகு இந்த துறையிலே சென்றவர்கள் பலர் சந்தித்து பல உண்மைகளை கூறும்போது அதை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுவேன். இவற்றையெல்லாம் நிசாரமாக விட்டு தள்ளியவன் தான் ஞானத்திற்குள்ளே நுழைகிறான். இவையெல்லாம் ஆரம்ப பாடசாலைகள். முற்றி இருக்கிற பலாசுளையை எடுத்து உண்ண முடியாமல் எலுப்பை பூவிலே இருக்கிற தேனை தேடியது போலதான் இந்த மயான பூமியிலே செய்கிற மாந்திரீக வேலைகள். சிறு தேவதைகளை வசியம் பண்ணி கொண்டு இந்த மனிதர்களை பிரமிப்பில் ஆழ்த்தி ஒரு பிறவியை செய்து அதில் பாவத்தை
மூட்டை மூட்டையாக கட்டி பின்னால் அதன் அதன் பிறகு அந்த தேவதைக்கு இவன் ஏவலாளியாக பல பிறவிகளிலே தொண்டு செய்து இப்படி இந்த சங்கிலி தொடர்ந்து கொண்டே போகும். மனிதனுக்கு இறைவன் வெட்டி வைத்திருக்கிற படுகொலிகள் அதிகம். இவற்றிலெல்லாம் தப்பித்து வந்தால் வரட்டும் என்ற தடகள போட்டி இன்று நாம் பார்க்கிறோம். இந்த தடைகளையெல்லாம் தாண்டி வரட்டும் இவன் என்று இறைவன் விட்டு விடுகிறான். எதெதிலெல்லாம் இவனுக்கு இந்த அகங்காரத்தால் தான் என்கிற செருக்கு தான் மிகப்பெரிய தடை. அந்த செருக்கு இல்லாதவர்களை பார்ப்பது மிக மிக அரிது. நான் என்கிற அந்த ஆணவத்தை இழப்பதுதான் ஞானத்தினுடைய முதல் நிலை. என்னால் ஒன்றும் ஆகப்போவதே இல்லை, நான் என்பது ஒன்று இல்லை, என்னால் ஒரு காரியம் நடக்காது, இறைவனால் தான் காரியங்கள் நடக்கிறது என்பதுதான் ஞான வாயிலினுடைய முதல் தகுதியாக கூறப்பட்டிருக்கிறது. நன்னாரில் பூட்டிய சூத்திரப்பாவை நன்னார் தப்பினால் தன்னாலும் ஆடி சலித்திடுமாறு போல் உன்னால் யானும் திரிவதன்றி மற்று இங்கு உனைப் பிரிந்து என்னால் ஆவது ஏதுண்டு இறைவா கச்சி ஏகம்பனே என்று மிகப்பெரிய ஞானியான பட்டினத்து பெருமான் கூறுகிறார். இந்த பாவை கூத்து என்று அந்த காலங்களில் நடந்தது இப்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கலாம். ஒரு திரை மேடை போட்டு திரைக்கு பின்னால் அந்த பாவை கூத்தை நடத்துகிறவர் கை கால்களிலே அந்த கயிறுகளையும் நார்களையும் கட்டி அதன் மூலமாக இந்த பொம்மைகளை கட்டி வெளியே வைத்திருப்பார்கள். அவர்கள் அதில் ஒரு கலை. அது கையை அசைத்து வணங்குவது, விழுந்து வணங்குவது, சிரிப்பது, ஓடுவது, பேசுவது என்று இவர் கை விரல்களை ஆட்ட ஆட்ட இந்த பொம்மைகள் ஆடுகிறதை தவிர இந்த பொம்மைக்கு என்று தனித்தன்மையும் அதற்கு சுதந்திரமும் இல்லை. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த பொம்மை இயங்குவது போல் சுதந்திரமாக இயங்குவது போல் தெரிகிறது. இதை உதாரணமாக சொல்லி, இதை ஒரு உவமையாகச் சொல்லி நமக்கு விளக்குகிறார் பட்டினத்து பெருமான். இது ஆடிக்கொண்டே இருக்கும். அவர் ஆட்டுவதை விட்டால் இது என்ன ஆகும் என்றால், அந்த வேகம் முடிவும் வரை இந்த சுற்றிவிடப்பட்ட பம்பரம் அதனுடைய சுழற்சி வேகம் முடிந்தவுடன் அப்படியே வேகம் குறைந்து தன்னால் விழுந்து விடுவதைப் போல, நன்னாரில் பூட்டிய சூத்திரப்பாவை நன்னார் தப்பினால் அந்த ஆட்டுபவன் கயிற்றை விட்டால் தன்னாலும் ஆடி சலித்திடுமா போல் சிறிது நேரம் அந்த வேக விசையால் அடித்த கீழே விழுந்து விடுவதைப் போல நீ இல்லாவிட்டால் இந்த உடம்பு சடமாகி போகும், சவமாகி போகும், எனக்கு என்று ஒரு செயல் இல்லை, நீ ஆட்டுவிக்கிறாய், நான் ஆடுகிறேன், உன்னால் யானும் திரிவதல்லால் மற்ற இங்கு உனைப் பிரிந்து என்னால் ஆவது ஏதுண்டு என்று கேட்கிறார். அவர்கள் முற்றிலும் உணர்ந்தவர்கள். அவர்களிடம் செருக்கு, ஆணவம் இவரை போன்ற சாமானிய குணங்களை நாம் பார்க்க முடியாது. ஆகவே ஒரு ஞானம் முதிர்ந்தவன் இறைவன்தான் அனைத்தும், இறைவனே எல்லாமாக இருக்கிறான், அனைத்து செயல்களுக்கும் காரிய கர்த்தா இறைவன் என்கிற உண்மையை உணர்கிறான். அவ்வாறு உணர்ந்தவனுக்கு செருக்கு என்று வராது. சின்ன சின்ன கலைகளை தேடி அலைகின்ற மனிதர்களுக்கு ஒரு சிறு தகுதிகள் வந்தவுடன் அவனுக்கு செருக்கடைகிறான். அதை வள்ளுவர் பெருமான் உலகச் செல்வங்களை ஒப்பிட்டு கூறுவார். முந்திரி மேல் காணி மிகுவதேல் கீழ் தன்னை இந்திரனாய் எண்ணிவிடும் என்று கூறுவார். முந்திரி என்பது ஒரு அளவு, காணி, மாகாணி, முக்காணி என்றெல்லாம் இந்த அளவு நிலத்தினுடைய அளவை கூறுகிறார். காணி நிலம் என்றெல்லாம் கூறுவது போல் முந்திரி அளவு இருந்தவனுக்கு காணி நிலம் வந்தவுடன் மனப்பண்பாடு இல்லாதவன் என்ன நினைக்கிறான் என்றால் தன்னை இந்திரன் போல எண்ணிக்கொள்ளுவான் என்று கூறுவார். அதைப்போல இந்த சில்லறை சக்திகளை பெற்றவுடன் இவனுக்கு தலைகால் புரியாமல் ஆடுகிறான். அதை வைத்து பணத்தை வருவாயை பெருக்குவது, அதில் நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன், சில காரியங்கள் நடக்கும். ஏனென்றால் அவன் வினையை பெருக்க வேண்டும். ஆகவே அவன் மாந்திரீகனாக ஒரு பிறவியை அவன் கழிப்பான். பலருடைய பாவ புண்ணியங்களை வாங்கி தலையில் போடுவான். இதையும் இவர்களும் இறைவனுடைய ஒரு நிர்வாகத்தில் ஒரு அங்கமாக, இந்த வாழ்வு பயணத்தில் ஒரு பகுதியாக அவர்களுக்கு இந்த சம்பவங்கள் நடக்கிறது. இவற்றையெல்லாம் ஒரு பிறவியில் நிச்சயமாக இவன் விடுவான். அந்த விட்ட பிறகுதான் ஞான வாயிலுக்குள் நுழைவதற்கே தகுதி வருகிறது.
ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால், இதுபோன்ற சில்லறை வேலைகளை செய்பவர்களையே மிகப்பெரிய நிலையில் அண்ணாந்து பார்க்கிற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுதான் வேடிக்கை. "சித்து கற்கும் ஆசையது சிதையேனே என்குதே, வித்தை கற்கும் ஆசையது விலகேனே என்குதே" என்று ஞானிகள் கேட்கிறார்கள். இந்த சித்துக்களை படிக்க வேண்டும் என்று ஆசை வருகிறது. வித்தைகளை படிக்க வேண்டும் என்று ஆசை வருகிறது. மந்திரத்தில் ஆசை மறக்கேனே என்குதே, சுந்தரத்தில் ஆசை துறக்கேனே என்குதே என்று ஞானிகள் அவர்களால் செய்ய முடியாத காரியங்கள் இல்லை. ஆனால் இவர்கள் ஏன் இப்படி பாடினார்கள்? பல பிறவிகளில் இதைத் தேடி அலைந்து வீணாகக் கழித்தேன் என்று தன்னைத்தானே ஆய்வு செய்து பாடினார்கள். ஆகவே எல்லா மனிதனும் இந்த நிலையை கடந்துதான் வந்திருப்பார். அதனால் இவையெல்லாம் ஞானிகளிடம் காட்டும் பரிகாசம் அல்லவோ என்று தாயுமானவர் கூறுவார். ஞானிகளிடம் போய் இது போன்ற வேலைகளை காட்டினால் அது ஒரு பரிகாசம் செய்வது போல் இருக்கும். அவர்களெல்லாம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் அற்பமாக ஒதுக்கி தள்ளி பல பிறவிகளில் அதில் வீண் பொழுது போக்கி வீணாக கெட்டுப்போனேனே என்று வருந்தித்தான் அவர்கள் பாடினார்கள். ஆணி பொருந்தும் அரும்பூமி அத்தனையும் காணில் நமதென்று கனம் பேசி கெட்டேனே. பார், ஒரு 5000 ஏக்கர் ஆணி குத்தும் இடம் கூட அடுத்தவனுக்கு கிடையாதப்பா, அனைத்தும் என்னுடைய இடம்தான் என்று வீராப்பு கனம் பேசி கெட்டேனே. கண்ட புலவர் கனக்கவே தான் புகழ உண்ட உடம்பெல்லாம் ஒப்பரித்து கெட்டேனே. மன்னவனாகவும் பெரிய தனிகனாகவும் இவன் வாழ்ந்த காலங்களில் புலவர்கள் இவனை, இந்த ஊனுடம்பை புகழ்ந்து புகழ்ந்து பாடியதை கண்ட புலவர் கனக்கவே தான் புகழ, இவன் மகிழ்ச்சியாக பாலும் நெய்யும் தேனுமாக உண்டு வளர்த்த உடம்பு உப்பரித்து கெட்டேனே என்றெல்லாம் இவர்கள் மெத்த மெத்த செல்வாக்கால் தத்தி தலைகீழாய் தான் நடந்து கெட்டேனே. இறைவன் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கியிருப்பார். அந்த அதிகாரத்தையும் ஒரு ஆற்றலையும் வழங்கியவுடன் மக்கள் இவனை சுற்றி பலாப்பழத்தை ஈமைப்பது போல் மொய்த்தவுடன் இவனுக்கு தலைகால் புரியாமல் ஆடுகிறார். மெத்த மெத்த செல்வாக்கால் தத்தி தலைகீழாய் தான் நடந்து கெட்டேனே என்று அவருடைய ஓமமேயங்கள் மிக மிக சிறப்பாக பொருத்தி அமைத்திருப்பார்கள். தத்தி குதித்து தலைகீழாய் தான் நடந்து, அது காலால் நடக்கவில்லை, தலைகீழாக தான் நடந்து கெட்டேனே. இப்படி பல பிறவிகளில் நான் வீணாக என்னுடைய வாழ்க்கையை தொலைத்தேன். இவையெல்லாம் எனக்கு எனக்கு என்று கானல் நீரை பிடித்து வைத்து கொண்டு, கிளிஞ்சலிலே இருக்கிற வெள்ளிதான் உண்மையான வெள்ளி என்று பிடித்து வைத்து கொண்டு, நிலையில்லாத இந்த பித்தலாட்டத்தை உண்மை என்று நினைத்து அனந்தம் பிறவிகளில் நான் கெட்டேன். மெய்ஞானம் என்று வந்தது என்று இறந்த காலத்து இரங்கல் என்று இவர்கள் பாடினார்கள். அதுபோல இந்த பிணக்காடுகளிலே ஆடுகிறார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உடம்புகளும் பிணம்தான். அது சிவம் இருப்பதால் அது ஒரு மான் என்றும், அது கரடி என்றும், யானை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த இறையாற்றல் ஜீவசக்தி போய்விட்டால் அது நாறாமல் நாரி நழுவும் புழுக்கூடு என்று கூறுவார்கள். அது உடனே அது எத்தனை பெரிய ஒரு விலங்கு என்றாலும் மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்க வேண்டும் அல்லது நெருப்பிலே எரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதனுடைய துர்க்கந்தமும் நாற்றமும் நம்மால் தாழ முடியாது. நம்முடைய உடலும் அதே நிலைதான். ஆகவே ஞானிகள் உடலை வேறாக பார்த்தார்கள். இந்த ஒரு சுமையை சுமந்து கொண்டு அலைவது என்று இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பே என்று கூறுவார்கள். மானார் வெளியை கடந்தேறி வந்தனன் வாழ்குருவும் கோனாகி என்னை கொடியேற்றிக் கொண்டனன். ஆனாலும் இந்த போனாலும் இருந்தாலும் நற்பேர் இது பொய்யென்று காண, ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பே என்று ஞானிகள் கூறுகிறார்கள். எத்தனையோ இந்த அனித்திய உடம்பை வைத்துத்தான் நித்தியத்தை நான் பெற்றேன். அந்த நித்தியத்தை பெற்றுவிட்டால் இனி இந்த உடம்பு இருந்தாலும் போனாலும் ஒன்றுமில்லை. அது ஒரு நாள் போகப் போகிறது. நித்தியத்தை தெரிந்து கொண்டவன் இந்த உடம்போடு இருந்தாலும் தவறில்லை என்றாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பு என்றால், அவர்கள் இதற்கு மேலான ஒளி தேகத்தை அவர்கள் பார்த்த காரணத்தால் இந்த ஊன தேகத்தை அவர்கள் வெறுத்தார்கள். ஆகவே ஊனதேகம் என்பது பஞ்சபூத சேர்க்கை.
அதை தாழ்வென்றும் உயர்வென்றும் எதையும் நினைக்க முடியாது. உயர்வு தாழ்வுகள் அற்ற நிலைதான் ஞானம். ஏன் கூறுகிறார்கள் என்றால், சுற்று வழியில் சென்று அல்லல்படுகிறான். தான் தனக்கு தலைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து, தானே தலைவன் என்று இவன் தன்னை அகங்கரித்து கொண்டு அநேக பிறவிகளில் அஞ்ஞானத்தில் வீழ்ந்து மடிகிறான். இதுபோன்ற நபர்களை மேல்நிலைக்கு உயர்த்துவதற்காக ஞானிகள் கூறினார்களே தவிர, அவர்களுக்கு உயர்வு தாழ்வு இல்லை, யார் மேலும் விருப்பு வெறுப்புகளெல்லாம் இருக்காது. விருப்பு வெறுப்பு என்று வந்தால் அது இருமை நிலை. அந்த நிலைக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆகவே சாதாரணமான இந்த விஷயங்களுக்கு மயானங்களிலே இதுபோல தெரியாமல் அப்படியே வருகின்ற நபர்கள் இரவிலும் வருவார்கள், பகலிலும் வருவார்கள். அவர்கள் நாள் நட்சத்திரங்களை பார்த்து, அது ஒவ்வொன்றிலும் இருக்கிறது, விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அவை ஞானம் நிறைந்தவர்கள் அதை பொருட்டாக நினைப்பதில்லை. அதை வைத்து பல காரியங்கள் நடக்கிறது. உலக நிலை என்று வந்தால் அதை விவாதிக்கலாம். அது ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்காக அதனுடைய உண்மைகளை வேண்டுமானால் சிறிது பிரமிப்பிற்காக கூறலாம். ஆனால் அவையெல்லாம் மிக தாழ்ந்த நிலைகள் என்று விட்டுவிடுபவனே ஞானியாக மதிக்கப்படுகிறான். ஆகவே இந்த பிணத்தில் ஆடுவது என்பது மானிட உடம்புதான் பிணம். இதுதான் சுடுகாடு. புறத்தே இதுவும் கீழே விழுந்தவுடன் எரிக்கின்ற இடம்தான் அது. பிரதானமாக சுடலையில் ஆடுகிறார். சுடலை ஆண்டவர் என்றால் இந்த உடம்பு தான் சுடலை. இதுதான் பிணத்தின் மேல் ஆடுவது என்பது. மானிட உடம்பிலே இறைவன் ஆடிக்கொண்டிருப்பதே பிணத்தில் ஆடுவதுதான். இதுதான் காளி தேவியனுடைய நடன சாலை. இந்த உடம்பு தான் விறகு. இதுதான் எரியப் போகிறது. அந்த நடன சாலையே இந்த உடல். சிவபெருமான் மயான தாண்டவம் ஆடுகிறார். பைரவமூர்த்தி மயான தாண்டவம் ஆடுகிறார். காளி தேவி மயான தாண்டவம் ஆடுகிறார் என்றால் இந்த உடம்புக்குள் தான் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உடம்பு என்றால் உலகத்தில் உள்ள சடப்பொருள்கள், மாமிச உடல்கள் அனைத்திலும் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வெந்து போகக்கூடிய இந்த உடம்பு அவர்கள் நடனமிடக்கூடிய இடமாக இருக்கிறது. அடலை பெரிய சுடலை திடருள் ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் என்று இந்த உடம்பை கூறுவார்கள். அடலை பெரிய சுடலை திடருக்குள் இது எரியப் போகிறது. உலகத்தில் வாழ்வதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வதே இந்த மானிட சுடலை என்ற உடம்பிலே அந்த இறைவன் ஆடிக்கொண்டிருப்பதால் தான் இந்த வாழ்வே நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அரிதிலும் அரிதான இரகசியம். இதை மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், அனைத்தையுமே எங்கோ வைத்து வைத்தே பழகிப் போனது இந்த மனம். அதுதான் இறைவன் வைத்த அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தினுடைய விளைவாக இவன் இறைவனையும் எங்கோ வைத்துதான் பார்த்தே பழகியிருக்கிறான். இறைவனை தன்னிடத்தே வைத்து பார்த்து பழகவில்லை. ஆகவே அனைத்து செயல்களுக்கும் இரண்டு பொருள்கள் இருக்கிறது. ஸ்தூலமாக ஒன்று இருக்கும், சூட்சுமமாக ஒன்று இருக்கும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் அறிவை வளர்ப்பது என்ற நிலைக்கு செல்லும். அப்படி இந்த சுடலை, காடுடைய சுடலை பொடி பூசி என்றால் இந்த ஐம்பூதங்களால் ஆன தேகத்தை மீண்டும் இவனுக்கு இல்லாமல் ஆக்கி விடுவதுதான், அதை எரித்து பஸ்மமாக்குவது. அந்த பஸ்மத்தை அவர் அணிகிறார், அதை நாமும் அணிகிறோம் என்றால் மீண்டும் இந்த உடல் ஒன்று ஒன்று வரக்கூடாது. அந்த உடல் வந்தால் இது நிச்சயமாக மீண்டும் மீண்டும் சுழற்சிக்கு சென்று கொண்டே இருக்கும். எப்போது முடிவு வருகிறது? எரிந்து சாம்பலான பின் அதற்கு மீண்டும் உருத்தரிக்கின்ற ஒரு நிலை வராது. அது பிறவிதோறும் அந்த அஞ்ஞானம் தீரும் வரை பிறவியும் வரும். பிறவிதோறும் இது எரிந்து கொண்டே இருக்கும், சாம்பலாகி கொண்டே இருக்கும். ஐம்பூதங்களிலிருந்து வேறு ஒரு உடல் வரும். ஆனால் இறைவன் அணிகிற நீரு என்ன என்றால், பிறவிப் பிணியை இவனுக்கு நீக்கிவிட்டு அந்த சாம்பலை பூசி ஆடுவதுதான் இறைவன் செய்கிற வேலை. உடல் என்று ஒன்று வராத அளவில் இவனுக்கு அதை நீராக மாற்றி, வெந்த நீராக மாற்றி விடுகிறார். அதுதான் சந்த வெண்பொடி அணி சங்கரனே என்று கூறுவார்கள். இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் மானிடர்கள் அதற்கு இணையாக பின்னால் ஒரு காலத்தில் சுடலைப் பொடியை பூசி ஆடியவர்களெல்லாம் இன்று காபாலிகர்கள் அந்த வேலையைத்தான் செய்கிறார்கள். பல ஆலயங்களிலும் கூட அந்த சுடுகாட்டு சாம்பலை விபூதியோடு கொடுக்கிற வழக்கமெல்லாம் வடதேசங்களிலே இருக்கிறது. நம் நாடுகளிலும் இருந்தது.
பிறகு மனிதர்கள் லௌகீக வாழ்விலே வாழ்கிறவர்களுக்கு மங்கலம், அமங்கலம் என்ற 2 நிலை வந்துவிட்ட காரணத்தால், இவை மாற்றப்பட்டு பசுஞ்சாண விபூதியாக அவர்கள் அதை அணியத் தொடங்கியது பிற்காலங்களிலே. "ஆனிடத்து 5ம் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ" என்று திருமுறைகள், தேவாரத் திருமுறைகள் கூறுகிறது. ஆனிடத்தில் 5 என்றால் பசுமாட்டில் இருக்கிற பஞ்ச கவ்யங்களையும் அவர் அணிகிறார் என்றால், இது ஆலய விதிகளுக்காக ஆலயத்திலே இந்த பஞ்சகவ்ய திரவிய பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், நெய்யிலே அபிஷேகம் என்று பஞ்சகவ்யங்களும் அபிஷேகப் பொருளாக பயன்படுகிறது. இந்த சுடலைத் தீ என்பது ஞானத்தால் இந்த ஆசாபாசங்கள் வெந்து போன பிறகு எஞ்சியது இந்த சாம்பல் என்று இதை வைத்து ஆடுகிறார் என்பதுதான் இதனுடைய ரகசியம். இதை நான் பலகாலம் பல பேருக்கு சொல்லுவதுண்டு. கேட்டு அவர்களுக்கு அதை ஜீரணிக்கவும் முடியாமல், அதை மறுக்கவும் முடியாமல் திக்பிரமை அடித்து உட்கார்ந்திருந்தவர்கள் அதிகம். என்னோடு ஞானத்தை கேட்டவர்கள் சிலர். அந்த நிலையில் இதுபோல ஒரு உயர்நிலைக்கு மனம் சென்றால் நான் நிறைய சங்கதிகளை என் போக்கிலே பேசுவேன். அப்போது இப்படியெல்லாம் கேட்பார்கள். "ஐயா, இது எப்படி? என்னப்பா இது சுடுகாட்டில் ஆடுவது? உன் உடம்பு தானப்பா சுடுகாடு. என் உடம்பும் சுடுகாடு. இங்குதானே இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் சுடுகாட்டுக்கு தனியே எங்கே போக வேண்டும்?" அவையெல்லாம் பொய் என்று நான் பல காலங்களுக்கு முன்பு கூறுவேன். அது ஒரு நபர் அப்படியே பிரமித்து கேட்பார். இப்படியெல்லாம் பல உண்மைகள் இந்த ஞானப் பயணத்தில் தெரிந்து கொண்டது. இந்த ஞான அக்கினி சுடர்விட்டு பிரகாசித்த காரணத்தால் பல பல ரகசியங்கள், விண்ணிலே மறைந்து கிடக்கிற பல யோக ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்ள முடிந்தது. இவையெல்லாம் ஒரு தனி வாழ்வு. இந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு பிறகு இந்த உலகச் சந்தையிலும் வாழ வேண்டிய ஒரு கட்டாய நிலை, அது இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைக்கு சென்றால் உடலற்ற நிலை, இந்த உடலை அற்று வெளியே போன நிலைதான் வெட்டவெளி நிலை என்று சொல்லுவார்கள். அதை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். வெட்டவெளி தன்னை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி. ஆகவே இந்த மெய் என்பதே இல்லை. மெய் என்று இந்த உடம்புக்கு ஒரு பெயர். ஆகவே உடல் தாண்டிய நிலையில் யோக சரீரத்தில் தான் இந்த இடைகளை பிங்களை எல்லாம் இருக்கிறது. பலர் கேள்விகள் கேட்கிறார்கள். இடைகளை பிங்களை எல்லாம் இந்த உடம்போடு சேர்ந்து இருக்கும்போது அந்த புருவ நடுவை தொட்டு காட்டுவார்கள், சிரசை தொட்டு காட்டுவார்கள். ஆனால் அதற்குள்ளே ஒரு உடம்பு, சூட்சும சரீரம் என்று ஒன்று இருக்கிறது. யோகம் செய்யும் போது யோக சரீரம் என்று மெல்லிய பாலாடை போன்ற ஒரு யோக உடல் ஒன்று உருவாகும். இந்த சுழிமுனை நாடி, இடைகளை பிங்களை நாடிகளெல்லாம் அந்த யோக சரீரத்தில் தான் செயல்படுகிறது. அவ்வாறு செயல்படும் போது ஒரு ஒரு பாத்திரத்தில் உள்ளே இருக்கிற சூடாக ஒரு பொருள் இருந்தால் பாத்திரத்துக்கு வெளியே எப்படி சூடு தெரிகிறதோ, அதுபோல் இந்த மானிட தேகத்தினுடைய உறுப்புகளை, இடங்களை சுட்டிக்காட்டித்தான் உள்ளே இருக்கிற வஸ்துவை விளக்க வேண்டும் என்ற காரணத்தால் இந்த புருவ நடு சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த புருவ நடுவை அறுத்து பார்த்தால் அங்கு ஒன்றும் தெரியாது. அது உள்ளே இருக்கிறது ஆவி என்ற காற்று உடல், அதற்குள்ளே யோக சரீரம் என்று இருக்கிறது. அந்த யோகம் முதிர்ந்தால் அதுவே பிரணவ சரீரம் என்று ஒளிவிடக்கூடிய ஒளி தேகம், ஒளி உடலாக மாறுகிறது. அதுவும் ஒரு உடல் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடலுக்கு அப்பால் இருக்கிற ஜீவாத்மாதான் இந்த மனிதனுடைய வடிவம் என்பதுதான் இறுதி நிலை. அந்த ஜீவ நிலையும் பொய்யாகப் போய் சிவத்திலே சென்று ஒடுங்குவது என்பதுதான் இறுதி நிலை என்றெல்லாம் இவை மிக மிக கடினமானதும் சித்தத்தை குழப்புகிற விதமாகவும் போய்க்கொண்டிருக்கும். என்னுடைய கடந்தால நினைவுக்குள் போன காரணத்தால் இவை போன்ற கடின தத்துவங்கள் வெளிவந்திருக்கலாம். எளிமையாக இன்னும் வரக்கூடிய தொடர்களில் மக்களுக்கு சற்று ரசனை தரக்கூடிய விதமாக நான் பெற்ற அனுபவங்கள் சிலவற்றை, அது பல இருக்கிறது. ஜோதிடம் என்று வந்த பிறகு இது எதிர்காலத்தை சொல்லுவது, போவது, மரணத்தை சொல்வது, இருந்ததே
எந்த நேரமும் அந்த யமலோகத் தொடரும், இந்த மானிட சரீரம் வெந்து போகிறது என்ற நிலையும் இருந்தால், இந்த தர்மராஜனுடைய தொடர்வெல்லாம் எளிதில் கிடைத்துவிடும். ஏனென்றால் இவருடைய வேலையே இதுதான். இங்கேதான் சுற்றுவார்கள். இங்க வாழ்விடமும் மயானமும் இங்கு சுற்றுவதுகின்ற இந்த சூட்சும தேவதைகள், அதிலும் தர்ம தேவதை, காலதேவன், அவருடைய ஏவலாள்கள், இவருடைய தொடர்புகளெல்லாம் வந்து பித்து கொண்டு அலைகின்ற ஞானிக்கு வருகின்ற காரியங்களெல்லாம் தெரியும். நிழல் படமாக தெரிகிறது, சொல்லுகிறான். அவ்வளவுதானே தவிர, இதற்கு ஜோதிடம் என்பதெல்லாம் ஒரு பெயரளவிற்குத்தான் இருக்கும். என்னை பொறுத்தளவில் ஜோதிடன் என்று நான் அறியப்பட்டது பின்னால். ஆனால் என்னுடைய இளமைக்கால வாழ்வினுடைய ரகசியங்கள் நான் ஒரு சிறிதளவு கூறியிருக்கிறேன். கூற முடியாதவை, கூறாதவை கணக்கில்லாமல் இருக்கிறது. அது தேவையில்லை என்று அவற்றை நான் விட்டுவிட்டேன். இது ஒரு சுய விளம்பரத்துக்காக சொல்வதல்ல. எனக்கு ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. இறைவனே நேரில் வந்தபோது, இறைவனிடமே எதை வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைகளையெல்லாம் பார்த்த பிறகு, இங்கு ஆக வேண்டியது எனக்கு எதுவுமே இல்லை. இவற்றை விட்ட பிறகுதான் ஞான வாயிலுக்குள்ளே நுழைய முடிகிறது என்றால், எந்த ஒரு எதிர்பார்ப்போ, எந்த ஒரு விஷயங்களோ எதையும் அடைய வேண்டியதில்லை. நான் சாதாரணமாக தரைமட்ட நிலையை பார்த்துவிட்ட காரணத்தால், எனக்கு உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. நான் ஒரு நடுத்தர நிலையில் இருந்தால் விழுந்துவிடக்கூடாது என்ற ஒரு அச்சம் இருக்கும். உயர் நிலையில் இருந்தால் இறங்கிவிடக்கூடாது என்ற மன்னவனாக இருந்தால் கீழே போய்விடக்கூடாது என்ற உணர்வு இருக்கும். இறைவன் எனக்கு அனைத்தையும் வழங்கிவிட்ட காரணத்தால் எனக்கு இங்கு ஆக வேண்டியதுமில்லை. இங்கு என்பதுமில்லை, அங்கு என்பதுமில்லை. அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும். என் போக்கிலே பேசினால் அது குழப்பத்தில் போய் முடிந்துவிடும். இங்கு என்பதுமில்லை, அங்கு என்பதுமில்லை, நேற்று இல்லை, இன்று இல்லை, நாளை இல்லை. இவையெல்லாம் ஏமாற்று வேலை என்பதுதான் ஞானம். கண்ணில் காண்கின்ற அனைத்துமே மிகப்பெரிய ஒரு மாயக் கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாயக்கூத்தை உண்மை என்று நம்பி பேசுவதற்கே நான் பல காலம் தயங்கியதுண்டு. என்னப்பா பேசச் சொல்கிறாய்? நடப்பதே வெறும் நாடகக் கூத்து. இந்த நாடகக் கூத்திலே நான் ஏதோ பகல் பொழுதிலே வேறு வழியில்லாமல் ஜாதகத்தை கொண்டு வருகிறவர்களுக்கு ஏதோ கூறுகிறேன். நான் இந்த உலகத்தை பொய் என்று நினைக்கிறேன். அவர்கள் உண்மை என்று ஐயா வீடு எப்போது கட்ட முடியும்? என் பையன் 10 படிக்கிறான். அதற்கு மேல் என்ன படிப்பான்? எந்த உத்தியோகத்திற்கு போவான்? என்றெல்லாம் கேட்கின்ற போது, நான் அவர்களுக்கு சொல்லுகின்ற போது என் மனதிலே இந்த எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். நானோ வாழ்க்கை பொய், அனைத்தும் கனவு என்று நான் பார்க்கிறேன். இந்த கனவிற்கு வைத்தியமும் பார்க்க வேண்டிய வேலையும் இறைவன் நமக்கு வைத்திருக்கிறாரே என்று அவர்களுக்கு நான் சொல்லுவது உண்டு. அவ்வாறு சொல்வதில் ஜாதகத்தின் மூலமாக சொன்னது குறைவு. ஏதோ சித்தம்போக்கு சிவம்போக்காக வாயில் வந்ததை, கண்ணில் தெரிந்ததை கூறியதுதான் அதிகம். அதுபோன்ற நிகழ்வுகளெல்லாம் இருக்கிறது. இது ஞானப் பயணம் என்ற காரணத்தால் இது சற்று காரசாரமான விஷயங்களாகவும், மனதிற்கு எட்டாத விஷயங்களாகவும் இது இருக்கும். அடுத்து வருகின்ற தொடர்கள் வழக்கமான சகஜமான நிலைக்கு வந்து, இன்றைய மனிதர்களுடைய மனோநிலையை ஒட்டிய விஷயங்கள் வரும் என்று நான் கூறுகிறேன். மேலும் இது போன்ற விஷயங்களை பார்க்கலாம். நன்றி.